இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த மெக்கா செம்மலியன் பெயிண்டிங் கேம் வந்து எப்படி நம்ம ஆண்ட்ராய்டில ஃப்ரீயா ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டில நேட்டிவா நம்ம கேம் அப் ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ எப்படி நம்ம கேம் அப்ல இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க பெயிண்டிங் மெக்கா செம்மலியன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஹைட் அண்ட் சீக் கேம் மாரி தான். ஸோ நீங்க வந்து ஒரு ஹைட் பண்ணிக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயே நம்மளால வந்து ஆண்ட்ராய்டில ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹப்ல நான் ஆண்ட்ராய்டில ப்ளே பண்ண வீடியோ. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டில நம்ம நேட்டிவா எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ அதுவும் ஃபுல் ஸ்டெப்ஸோட இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ புரியும். ஸோ என்னென்ன செட்டிங்ஸ் செட் பண்ணணும் அது எல்லாம் அப்படியே செட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படி எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன ப்ராசஸர்ஸ் அப்புறம் என்ன மொபைல் வேணும்னு சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை-எண்ட் டிவைஸான ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஸோ ஸ்னாப்டிராகன் 8 ஜிபி ரேமாவது கண்டிப்பா வேணும். ஸோ அப்போ தான் இந்த கேம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அது கீழே இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். ஸோ 8 ஜிபி ரேமாவது இருந்துச்சுன்னா தான் கேம் உங்களுக்கு வந்து நல்லா ரன் ஆகும். ஸோ அப்போ தான் இந்த கேம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேம் ஹப்ல லேட்டஸ்ட் ரிவிஷனான 6.3.1 நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோனே இதில் ஒரு 3 கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போர்ட்ரேட்டில் இருக்கும். ஸோ அது லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து மேலே இருக்க அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா, மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப்புக்கு மாத்துறதுக்கு அந்த பட்டன் இருக்கும். ஸோ அதை அழுத்துனோனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப் மாறிடும். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு உங்க இதில மெக்கா செம்மலியன் இங்க இருக்கும். ஸோ அதில வந்துட்டு லாகின் ஸ்டீம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோனே முக்கியமான பாயிண்ட் வந்து ஸ்டீம் உங்களுக்கு ஸ்டீம் ஐடி இருக்கணும். ஸோ ஸ்டீமில நீங்க கேம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்க வந்துட்டு ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா, ஸ்டீமில நீங்க உங்களுக்கு சப்போர்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. ஸோ ஹை-எண்ட் டிவைஸில இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. ஸோ மீடியமான டிவைஸ் அதாவது ஸ்னாப்டிராகன் 7 ஜென் 3, 8 ஜென் 1, 8 ஜென் 2, 8 ஜென் 3 இவங்க இருக்காங்க. ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இருக்கிறவங்க இவங்கலாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ மத்தபடி வேறு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ கேம் ஒர்க் ஆகலனா உங்களுக்கு வேஸ்ட்டா போயிரும். ஸோ பிசி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா தான் நம்ம ஃபோனுக்கு வரோம். ஸோ அதனால வந்துட்டு நீங்க ஒரு நல்ல ப்ராசஸர் இருந்தா கண்டிப்பா அந்த கேம் வந்துட்டு நீங்க அப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு அந்த கேம் வந்துட்டு பை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 320 ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்துட்டு இந்த ஸ்டீமில லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த அ கேம் வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஸோ டைரக்ட் ஸ்டீம் டவுன்லோட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா 2.28 ஜிபி. ஸோ அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஜிபி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா மொத்த செட்டப்பும் முடிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செம்மலியன் கேம் வந்து இதாயிருச்சு. ஸோ இப்போ நீங்க குடுத்தோனே உங்களுக்கு தேவையான ஃபிர்ம்வேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்றதா இருந்தா, இப்போ நீங்க கேம் ஹப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இது கேட்கும். ஸோ நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து பண்ணுறதுனால மறுபடியும் எனக்கு இந்த வந்து ஃபிர்ம்வேர் எல்லாம் கேட்குது. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பிசி கேம் செட்டிங்ஸ் போயிருங்க. ஸோ இதில வந்து இன்புட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மெக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃபால்ட்டா எது எது டாப்ல இருக்கோ, அந்த ரேட்டிங்ஸில இருக்கிற அந்த கீ இன்புட் செட்டிங்ஸ் வந்து வந்துரும். ஸோ அத நீங்க எடிட் குடுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த செட்டிங்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த இதுக்கான செட்டிங்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீ செட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ நீங்க மேனுவலா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வாட்ட வருதோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் கீழ போனீங்கன்னா, இன்னும் நிறையா வித்தியாசமான செட்டிங்ஸ் யூசர்ஸ் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி செட்டிங்ஸ் இருக்கும் கீழ. ஸோ உங்களுக்கு எது சப்போர்ட் ஆகுதோ அத நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது இப்போதைக்கு பேசிக் நான் செட் பண்ணிட்டு எக்ஸிட் குடுத்து சேவ் குடுத்துக்கோங்க. அப்பதான் உங்க வந்து செட்டிங்ஸ் சேவ் ஆகும். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறையா மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ அத நீங்க எது வேணா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜென்ரல்ல நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ கிராஃபிக்ஸ் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸு. ஸோ அதில கேம் ரெசல்யூஷன் வந்து நீங்க எப்பயும் போல 800x600 நம்ம சொல்றது தான் 800x600. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிபியு டிரைவர்ஸ். இது வேற எதுவும் இது ஸ்டீம் டெக் இதுதான் நமக்கு தேவையில்ல. கீழ பார்த்தீங்கன்னா, ஜிபியு டிரைவர்ஸ். ஸோ இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 80 எலைட்டுக்கானது. ஸோ நீங்க இப்போ சிஸ்டம் டிரைவர் உங்க சிஸ்டம் டிரைவர்ஸ் இது இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா 10 கீழ 10 இருக்கும் ரிவிஷன் 6. ஸோ அதுவும் ட்ரை பண்ணுங்க. ஸோ சிஸ்டம் டிரைவர் யூஸ் பண்ணாலும் ஓகே. கீழ 10 போனாலும் ஓகே. அடுத்து இது புரோட்டான் 11.0 ARM 64X காம்பேட்டிபிலிட்டி. ஸோ இப்போ இதுவும் குடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் செட்டிங்ஸு. ஸோ இதில கேம் ப்ரீசெஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் குடுத்துக்கோங்க. நம்ம டிரான்ஸ்லேட் பராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் குடுப்போம்ல அந்த எக்ஸ்ட்ரீமு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கஸ்டமைஸ்டுன்னு இருக்கும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு. ஸோ இந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க ஸ்னாப்டிராகன். ஸோ ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் எல்லாத்துக்கும் இதே தான் சேம் செட்டிங் தான். மத்தபடி பார்த்தீங்கன்னா, வேறு எந்த சேஞ்சஸும் இல்ல. இப்போ நீங்க கேம் ரன் பண்ணோனே உங்களுக்கு அந்த ஃபிர்ம்வேருக்கான அந்த கேமுக்கான இதெல்லாம் டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்க முடிச்சதுக்கப்புறம் கேம் பார்த்தீங்கன்னா, இப்படி போகும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எரர் வரதுக்கு காரணம் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் C++ நம்ம இன்ஸ்டால் பண்ணல.
ஸோ உங்களுக்கு நான் இது வரதுனால தான் ஸ்டார்ட்டிங்லேருந்து பண்ணேன். ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டால் அண்ட் நியூ காம்போனன்ட்ஸில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த 2015 டூ இந்த இது வெர்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமில் எந்த எரரும் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ரன் ஆயிரும். ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸு. ஸோ இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும். கேம் உங்களுக்கு நல்லா ரன் ஆயிரும். ஸோ வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கேம் மெக்கா சாம்பியன் வந்து ப்ளே பண்ணிடுங்க ஆண்ட்ராய்ட்லேயே. ஸோ வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.